நான் டோஸ் கூட மோதணும் அவனையும் காணோம். அமைதியா இருங்க. இப்படி தொண பேசிக்கிட்டே இல்லாம அங்க நம்மள பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் நெஞ்சில் முத்துற மாதிரி ரொம்ப பெருமையா நடந்துங்க. இந்த கடைசி போட்டியோட ஹீரோஸை நீங்க மட்டும்தான். இன்னும் சாஸ்கே கிடைக்கலையா? இல்ல, ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கும்பல அவன் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவன் கிடைக்கல. ஒரோச்சிமாரு சாஸ்கேவை பிடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லாவே புரியுது. ஆஹா, வந்துட்டீங்களா? உங்களை வரவேற்கிற லார்ட் காசேகாகே. எவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. கொஞ்சம் கூட இல்ல. போட்டி லீஃப் வில்லேஜ்ல நடக்குதுன்னு உங்களுக்காக மட்டும் நான் சந்தோஷப்படுறேன். நீங்க பலசாலியா இருந்தாலும் அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா களைச்சு போயிருப்பீங்க. ஏன்னா வயசாகுதுல எனக்கு என்னமோ உங்களுக்கு அப்புறம் யாரும் வகை ஆகுறது முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு வயசான மாதிரியே பேசுறேன். ஆனா நான் வாழ வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன், அதுவும் உயிரோட. அப்ப சரி, கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அதோட இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த வருஷத்தோட சுனியின் செலக்ஷன். ஆரம்ப கட்ட தேர்வு கடந்து வந்த இந்த 8 பேருக்குள்ள நடக்க போற கடைசி போட்டிக்கு நாம வந்துட்டோம். எல்லா மேட்சும் முடியற வரைக்கும் இங்க இருக்கிற யாரும் போக கூடாதுன்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்க நடக்க போற போட்டியை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. மொத்தம் 8 பேர் காந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இங்க காணும். ஓ, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் இதை நல்லா பாத்துக்கங்க. மேட்ச் அப்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனிமே மாற்றம் இல்ல. அதனால யார் கூட மோத போறீங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கீரா, அப்படின்னா அந்த டோஸ் போட்டியிலே இல்லையா? நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை தாக்கணும்னு தான் திட்டம் போட்டேன். இப்ப நான் உன் கூட மோதி உன் கதையை முடிச்சிட்டா. அடுத்த ரவுண்ட் நான் யார் கூட மோதணும்னு நினைக்கிறோம் அவன் கூட மோத முடியும். சாஸ்கே, என்ன உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னன்னு கேளு. இப்போ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல சாஸ்கேவோட நிலைமை என்ன? அவன் வரலனா என்ன நடக்கும்? சாஸ்கே எங்க? எதுக்காக அவன் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போனான்? ஒருவேளை அவன் போகாம யாராவது கடத்திருந்தா? இந்த போட்டியோட அறிவிப்போ அவனோட பேரை கூப்பிடும்போது அவன் இந்த இடத்துலயே இல்ல. அதனால போட்டியில இருந்து அவனை நீக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாலும் சாஸ்கே கண்டிப்பா இந்த போட்டியில இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன விஷயம் காரா? நீ எங்க போற? நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்க. இன்னும் ஒரு தடவை உன்னால முடியும், முயற்சி பண்ணு. அதுக்குள்ளே நீ கழிச்சு போயியா என்ன? Come on, சாஸ்கே. இல்ல, தேவையில்லாத பிரச்சனையை வரவழைச்சுக்காதுன்னு அவ்வளவு சொல்லியும் இவன் போய் சாஸ்கே உச்சிகாவையும் கொண்டுட்டானா? கொண்டு பண்ணா? சரி, எல்லாரும் சொல்றத கேளுங்க. இடம் என்ன புதுசா இருக்கலாம். ரூல்ஸ் முன்னாடி சொன்னது என்னவோ அதுதான். அதாவது போட்டிக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒருத்தர் போட்டியில தோக்குற வரைக்கும் இல்லைன்னா இன்னொருத்தர் சாகுற வரைக்கும் இந்த மேட்ச் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு எனக்கு தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் உள்ள வந்து இந்த மேட்ச் நிறுத்திடுவேன். அப்ப யாரும் எனக்கு எந்த கேள்வி கேட்க கூடாது. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோத போறது இவங்க 2 பேர் தான். நருட்டோ உசுமாகி அப்புறம் நெஜி யூகா. நீங்க 2 பேருமே இருங்க. மத்த வீரர்கள் எல்லாரும் வெயிட்டிங் ரூமுக்கு போங்க. Byakugan vs Shadow Clone Jutsu. ஏய் ஹினாட்டா, பாரு, இங்க சீட் ஃப்ரீயா தான் இருக்கு. நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நருட்டோ. ஹேய் சாகுரா. நீ சாஸ்கேவை பத்தி கவலையில இருக்கேன்னு தெரியும். ரொம்ப யோசிக்காத. சாஸ்கே இல்லன்றதுனால இங்க இருக்கிற நருட்டோ மறந்துவே என்ன? சரியா சொன்ன. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த பொடினால நெஞ்சை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவன் அவ்வளவு மோசம் கிடையாது. என்ன விளையாடுறியா? அவ்வளவு மோசம் கிடையாது. அவன் எப்பேற்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். அந்த பொடியை இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்னால நம்ப முடியல. ஆமா, இப்ப வரைக்கும் எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த முறை தப்பிக்க மாட்டான். நிஜி அவனால தோக்கடிக்க முடியாது. அடி வாங்கியே தோக்க போறான் பாரு. யுவ கிளான சேர்ந்தவனெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சு? நருட்டோ தான் இங்க இருக்கான். ஆனா என்னால கூட இதை நம்ப முடியல. சொல்லு ஹாக்கமாரு, என்னாச்சு? என்ன உறுதியா தெரியுமா? எங்க? அங்க இருக்கான். இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்னமோ நடக்குது. கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறியா? போன தடவை சொன்னதான் இப்பவும் திரும்ப சொல்ல போறேன். தோக்குறவ தோத்துக்கிட்டே தான் இருப்பான். அதை உன்னால மாத்த முடியாது. ஹினாட்டா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். என்னாலும் நான் ஜெயிப்பேன். அவனோட பார்வையை மாறி இருக்க. ரொம்ப பொறுமையாவும் தன்னம்பிக்கையோட இருக்கான். போட்டி பலமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். நீ எடுத்துக்க சபதம் பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிறப்போ உன்னோட முகத்துல வர அந்த வருத்தத்தை பார்க்க விரும்புறேன். உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நாள் கூட இப்படியே கதை அடிச்சுட்டு போறோமா? போட்டி ஆரம்பிக்கலாம். உன் திறமையை காட்டு. தயாராகுங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிங்க. கூர்ந்து கவனி ஹனாபி.
நம்மளோட ஹியூகா கிளான்ல இவனை விட சக்தி வாய்ந்த கேகே கென்காய் வேற யாருக்கிட்டயும் இல்ல. உன்னோட பெரிய சகோதரியை விட அவனுக்கு பலம் ஜாஸ்தி. அவளை விட பலசாலியா? உன்னை விட அவன் பலசாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையாரு, நீ இருக்கிறது ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. அவனோட பியாக்குக்கான குறைச்சி இட போட்டாரு. அவனை தாக்க நெருங்கிறது அவ்வளவு நல்ல யோசனை கிடையாது. ஆனா இது நருட்டோக்கு தெரியுமா? ஏன் அப்படி பண்ற? அவனை முன்னாடி தாக்குறது வேற